வணக்கம். இன்றைக்கி புட்டும் கடலைக்கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு எப்போதுமே சர்க்கரை கூட தான் வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேரளா சேச்சி இருக்காங்க. அவங்க ஊர்லெலாம் புட்டு கடலைக்கறி கூட சாப்பிடுவாங்களாம். கடலைக்கறினா இந்த கொண்ட கடலை இல்லை, அதை தான் அவங்க கடலைன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல புட்டுக்கு புட்டு மாவு கடையில் வாங்கின மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் உப்பு கலந்துருக்காது, அதனால நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் விட்டுறக்கூடாது. எப்படி சப்பாத்திக்கு பிசைகிறோமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையணும். என்ன இதுக்கு பதம்னா, ஒரு பிடிச்சு பார்த்தோன்னா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். அதான் இதுக்கு பதம். அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதாவது இந்த கைனடிக் சாண்ட் இருக்கு இல்லையா, சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இது ஈஸியாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்லி பேக்குடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைட்டாக தட்டி அமுக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி ஒரு மூடி ஃபுல்லாக நல்லா திருகி வச்சுக்கலாம். திருகும்போது அந்த வெள்ளை கலர் பார்ட் மட்டும் திருகி எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் வேண்டாம், ஏன்னா அது சாப்பிடும்போது வாயில் சிக்கும். இப்போது ஓவர் நைட் ஊறின கொண்டக்கடலை எடுத்து குக்கரில் வச்சு அடுப்பில் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய் கொட்டாச்சி இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக உடச்சி அது உள்ளே தான் இப்போ நம்ம அந்த புட்டு மாவு வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் இந்த 3 கண் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கண் அப்படி அழுத்துனீங்கன்னா அது ஓட்டையாகிடும். அந்த மாதிரி அந்த ஓட்டை போட்டு இப்படி வச்சுக்கோங்க. இதில் லேயராக இப்போ வச்சுக்க வேண்டியதான். எப்படி புட்டு குழாயில் வைப்போமோ அதே மாதிரி ஒரு லேயர் தேங்காய், இன்னொரு லேயர் மாவு, இன்னொரு லேயர் தேங்காய், இன்னொரு லேயர் மாவு. இப்போது குக்கரில் ஸ்டீம் வந்த பிறகு நம்ம இந்த கொட்டாச்சியை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. இந்த மூடி வச்சு மூடிடலாம். இது கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துடும். ஸோ நம்ம இப்படி கையில் சுட்டுக்காமல் எடுத்துடணும். எடுத்து அப்படியே கமுத்துனோன்னா அந்த புட்டு ரவுண்டாக வந்துடும். இது குவார்ட்டராக உடைச்ச தேங்காய் மூடினால் இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இன்னொன்று ஹாஃபாக உடைச்சி நான் இன்னொரு இது செஞ்சேன். அது நல்லா அழகாக வந்தது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது ஹாஃபாக உடைச்ச தேங்காய் மூடி. இது அழகாக ரவுண்டாக இட்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ குக்கரில் வெயிட் போட்டு 3 விசில் வச்சு அந்த கொண்டக்கடலையை அவிச்சு எடுத்துடலாம். இப்போ கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, ஏலக்காய் 3, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, 12 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் தான் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சிருக்க மசாலா,
அந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இறைச்சி மசாலா தூள் இருக்கு இல்லையா, மீட் கறி பவுடர், அது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் மறுபடியும் விட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இப்போ வதக்கணும் இல்லையா மசாலா, அதை நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம அந்த கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ள லெஃப்ட் ஓவர் தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கும் போது வந்து மிளகு சேர்த்துக்கலாம். நான் அங்கே சேர்க்காததால் நான் இங்கே வந்து மிளகு தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ கடலைக்கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இவ்வளோதாங்க இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.